வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி செயின் ஸ்டிச் ஃபேமிலிஸோட பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் லேசி டெய்ஸி ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் சென்டராக ஒரு பாயிண்ட் எங்கேயோ அங்கேருந்து நீடில் டவுன்லேருந்து மேலே எடுங்க. நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போடுவோமோ அதே தான். ஸோ நம்ம எடுத்த பாயிண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்து நீடில் செயின் ஸ்டிச் எடுக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக 2 ரவுண்ட் போட்டிருக்கேன். ஸோ இன்னர் ரவுண்ட்லேருந்து நான் அவுட்டர் ரவுண்டுக்கு ஒரு செயின் போடுறேன். ஓகே, நம்ம இப்போ எப்படி செயின் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி எடுத்துக்கணும். இது நார்மலான செயின் ஸ்டிச். இப்போ லேசி டெய்ஸி அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு லாக் போடணும், அதுதான் லேசி டெய்ஸி. ஸோ நீங்கள் அந்த வேர்ட்டிக்கலாக எங்கே இருக்கோ கரெக்டாக அதுக்கு நேராக நீங்கள் ஒரு நீடில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு லாக் ஆகிடும், அந்த செயின் லாக் ஆகிடும். இதுதான் நம்ம லாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஜூமின்ல காட்டுறேன் பாருங்கள். மேலே ஒரு குட்டியாக ஒரு லாக் தெரியுது இல்லைங்களா, அதுதான் நம்ம லேசி டெய்ஸி ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் லேசி டெய்ஸினா ஃப்ளார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, இந்த சிங்கிள் ஸ்டிச் தான் லேசி டெய்ஸி. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ளார்ஸு, லீவ்ஸ் எல்லாமே போடுறோம். ஸோ லேசி டெய்ஸி அப்படின்னாவே இந்த சிங்கிள் ஸ்டிச் மட்டும்தான். ஒரு செயின் ஸ்டிச்சோட ஒரு லூப் போட்டுட்டு அதில் ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம், அவ்வளோதான் லேசி டெய்ஸி. இப்போ நான் இதில் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஃப்ளார் மாதிரி போட்டு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சு போடலாம். அடுத்து லாங் டெய்ல்டு டெய்ஸி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சேம் லேசி டெய்ஸி தான், ஆனால் இது பார்த்திங்கன்னா செயின் பின்னாடி இருந்து வரணும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு செயின் எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி வேணால் போடலாம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு லாக் போடுறீங்க இல்லையா, இப்போ இங்கே லாக் ஸ்டிச் போடுவீங்கள்ல, அது நல்லா தூரமாக தள்ளி போடணும். நான் உங்களுக்கு புரியுதா? இப்போ 2 ரவுண்ட் போட்டு சென்டர் பாயிண்ட் நடுவில் வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கும் நீங்கள் போட்டிருக்க செயினுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி லாங்காக நம்ம லாக் ஸ்டிச் போடுறது தான் நம்ம லாங் டெய்ல்டு டெய்ஸி அப்படின்னு சொல்லுவோம். நான் திரும்பவும் காட்டுறேன். நான் அவுட்டர் சர்க்கிள்லேருந்து இன்னர் சர்க்கிளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செயின் லூப் போடுறேன். அதுக்கப்புறம் நடுவில் இருக்க சென்டர் பாயிண்டில் தான் நான் கொண்டு போய் அதை ஃபினிஷ் பண்ணுறேன். அப்போ அந்த லூப்புக்கும் அந்த லாக் ஸ்டிச்சுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நமக்கு முக்கியம். அதுதான் நம்ம லாங் டெய்ல்டு டெய்ஸி அப்படின்னு சொல்லுவோம். இதையே யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளார்ஸும் லீவ்ஸும் போடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லேசி டெய்ஸியை வச்சு தான் நிறையா ஸ்டிச்சஸ் போடுவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறையா ஸ்டிச்சஸ் தெரியணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரைட் ஸ்டிச், ஸ்டெம் ஸ்டிச், பேக் ஸ்டிச்னு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம லாங் டெய்ல்டு டெய்ஸியை வச்சு ஒரு சின்ன ஃப்ளார் மாதிரி நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி காட்டியிருக்கேன். ஒரு லூப்பு, லாங்கான ஒரு லாக் ஸ்டிச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக துலிப் ஸ்டிச்னாலும் நம்ம லேசி டெய்ஸி வச்சு தான் போட போகிறோம். ஸோ இனிஷியலாக நீங்கள் எப்படி செயின் ஸ்டிச் எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுங்க. நான் செயின் ஸ்டிச்சோட டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி பார்ட் 1லேயே போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சுக்கான லூப் எடுத்துகிட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க, அதாவது லேசி டெய்ஸி. இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க இல்லையா செயின் ஸ்டிச்சு, அதுக்கு கொஞ்சம் மேலே இருந்து நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஸ்டிச்சில் ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்போ திரும்பவும் நீங்கள் ஆல்ரெடி எடுத்த பாயிண்ட்டுக்கு நேராக எடுத்து ஸ்டார்டிங் பாயிண்டில் ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மேலே ஒரு ஃப்ளாரு, கீழே 2 லீஃப் இருக்க மாதிரி இருக்குங்களா, இதான் துலிப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். லேசி டெய்ஸி யூஸ் பண்ணி தான் இது போட்டிருக்கோம். அடுத்ததான் டிட்டாச்டு வீட்டர். இது பார்த்திங்கன்னா ஒரு ஒய் ஷேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நான் போட்டு காட்டுறேன். ட்ரையாங்கிளுக்கு நீங்கள் மேலே ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கீங்கள, அந்த பாயிண்ட்லேருந்து நீடில் எடுத்து சென்டர் பாயிண்டில் ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருந்தும் நீடில் எடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. சென்டர்லேயே 2ஐயும் ஃபினிஷ் பண்ணி ஒரு வி ஷேப் கொண்டு வந்துட்டிங்களா. இப்போ அந்த வி ஷேப்புக்கு நேராக நீடில் கொஞ்சம் தூரம் தள்ளி எடுத்துட்டு 2 ஸ்டிச் மேலே போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்குள்ளே நீடில் இன்செர்ட் பண்ணி செயின் போடுறீங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்டில் ஃபினிஷ் பண்ணிடுங்க. செயினோட ஸ்டார்டிங் பாயிண்டில் ஃபினிஷ் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்ட்ரைட் ஸ்டிச்சுக்கு உள்ளே ஒரு செயின் வருது. இதை நம்ம டிட்டாச்டு வீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வீட்டர் ஸ்டிச் போடுவோம்.
ஸோ அதுக்கு வீட்டர் எப்படி ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வி போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக எங்கே எடுத்தீங்களோ அதுக்கு நேராகவே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வீட்டர் ஸ்டிச் போட்டுட்டிங்களா? இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி நீடில் திரும்பவும் மேலே எடுத்து 2 ஸ்டிச்சுக்குள்ளேயும் நீடில் விட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ இது நமக்கு ஒரு சிங்கிள் வீட்டர்னு சொல்லுவோம். இப்போ இதே ஸ்டிச் கண்டினியூ பண்ணுறப்போ சேம் ப்ரொசீஜர் தான். திரும்பவும் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த செயின் ஃபினிஷ் பண்ணிங்க இல்லையா, அந்த பாயிண்ட்டை நீங்கள் சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ திரும்பவும் அங்கே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதே போல் கொஞ்சம் தூரம் தள்ளி எடுத்து இப்போ நீங்கள் அதே மாதிரி நீடில் இன்செர்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் இன்செர்ட் பண்ணுறப்போ 2 ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு நடுவில் ஒரு செயினுக்குள்ளேயும் விட்டு இன்செர்ட் பண்ணுவீங்க. சேம் ப்ரொசீஜர் தான். அகெயின் நீங்கள் வி ஒன்று போடுங்க. அந்த செயினை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு போட்டுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நீடில் வெளியில் எடுத்து இப்போ அந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச் செயின் ஸ்டிச் எல்லாத்துக்குள்ளேயும் நீடில் உள்ளே விட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வீட்டர் ஸ்டிச். நம்ம இந்த தோரணங்கள் டிசைன் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். அடுத்து பெட்டல் செயின் ஸ்டிச். இது பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஸ்டெம் ஸ்டிச்சு அண்ட் லேசி டேசி கலந்தது. ஸோ இனிஷியலாக நம்ம ஸ்டெம் போடுற மாதிரி போடுவோம். நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேயோ அதுக்கு கொஞ்சம் தள்ளி முதல் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு பேக்வேர்டில் ஒரு ஸ்டெம் போடுங்க. எடுத்துட்டிங்களா? இப்போ நமக்கு ஸ்டெம் ஸ்டிச் வந்துருச்சு 2 ஸ்டிச்சுக்கும் நடுவில். இப்போ ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் செயின் போடுங்க. நம்ம எப்படி அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே பாயிண்ட் எடுப்போமோ அதே மாதிரி எடுத்து செயின் போட்டு லேசி டேசி போட போகிறீங்க. ஒரு செயினுக்கான லூப்பை போட்டுட்டு லேசி டேசி அதாவது லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டெம் அண்ட் லேசி டேசி இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டிச் நீங்கள் போடுறதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ரொம்ப பக்கமாகவே இருக்கணும் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச்சோட பாயிண்டில் நீடில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டெம்முக்கு 2க்கும் சென்டரில் எடுக்கிற மாதிரி நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல அதோட ஃபினிஷிங் பாயிண்ட் அதில் நீடில் வெளியில் எடுங்க. இப்போ நம்ம ஸ்டெம் அண்ட் லேசி டேசி கலந்த மாதிரி போடுறோம். சேம் அகெயின் அதே ப்ராசஸ் தான். நீங்கள் இப்போ எடுத்திருக்க அந்த சென்டர் பாயிண்ட்க்கு நியர்பை நீடில் இன்செர்ட் பண்ணி லேசி டேசி போட போகிறீங்க. ஓகே, சேம் ப்ராசஸ் தான். உங்களுக்கு ஸ்டெம் ஸ்டிச்சில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நான் ஆல்ரெடி ஸ்டெம் ஸ்டிச்சோட ஃபேமிலிஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த எல்லா ஸ்டிச்சுமே சிம்பிளான ஒரு லேசி டேசியை வச்சு தான் நம்ம போடுறோம். இந்த மாதிரி ஸ்டிச்லாம் நம்ம பார்டர் லைன் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை லீவ்ஸ்லாம் டிசைன் பண்ணுறப்போ நம்ம அந்த தண்டுலாம் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஸ்டெம் லேசி டேசி, ஸ்டெம் லேசி டேசி அப்படின்னு சொல்லி வரும். அடுத்ததான் புல்ஸ் ஹெட் ஸ்டிச் அப்படி தான் பார்க்க போகிறோம். இதுவும் சேம் வீட்டர் மாதிரி தான், சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு செயின் போடுவோம். வீட்டரில் ஃபஸ்ட்டு வி போடுவோம், ஆனால் இதில் ஃபஸ்ட்டு செயின் போடுவோம். செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கீழே இந்த ஒய் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல லாக் போட்டுக்கோங்க, அதாவது லேசி டேசி போட்டுட்டு இப்போ மேலே நான் 2 பாயிண்ட் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சைட் லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்து இப்போது நீங்கள் செயின்குள்ளே விடணும். செயின்குள்ளே விட்டு ரைட் சைடில் இருக்கிற பாயிண்டில் ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வீட்டரில் வீல விட்டு செயின் போடுவோம், இதில் செயினில் விட்டு வி போடுவோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அடுத்து ரஷ்யன் செயின். ரஷ்யன் செயின் நம்ம 2 மெத்தடில் போடலாம். நான் 2மே உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் கீழே இருந்து நம்ம எப்படி செயின் ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி செயின் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேம் லேசி டேசி ஸ்டிச்சே தான். லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா சென்ட்ரு,
அந்த சென்டர்லேருந்து சைடில், அதாவது நம்ம லேசி டெய்ஸி போட்டிருக்கிறதுக்கு சைடில் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்டில் அகெயின் ஒரு லேசி டெய்ஸி போடணும். நான் இந்த செயினோட லூப் வந்து நான் எப்படி போடுறேங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் மாற்றி போட்டுட்டிங்கன்னா அது ட்விஸ்டட் செயின் ஆகிடும். நான் அதையும் இதில் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த செயினோட லூப் வந்து கரெக்டாக போடணும். உங்களோட நீடிலுக்கும் அந்த த்ரெட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்னொரு பக்கமும் லேசி டெய்ஸி அந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு போடணும். இதுதான் நம்ம ரஷ்யன் செயினோட ஒரு மெத்தட். அதாவது 3 லேசி டெய்ஸிஸ் வந்து வரும் உங்களுக்கு ஈவனாக. தெரியுதுங்களா? இப்போ அடுத்த பாயிண்ட் போடுறதுக்கு சேம் அதே மாதிரி வீட்டர் ஸ்டிச்சில் நம்ம பண்ண அதே ப்ராசஸ் தான். கொஞ்சம் தூரம் தள்ளி நீடில் வெளியில் எடுத்து இப்போ 3 லேசி டெய்ஸிஸ் வழியாகவும் நீடில் விட்டு ஃபஸ்ட்டு லூப்பை போட்டுக்கணும். இப்போ அகெயின் நம்ம எடுத்த அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அதிலருந்தே அந்த பாயிண்ட்லேருந்தே சைடில் திரும்பவும் ஒரு லேசி டெய்ஸி போட போகிறோம். ஸோ இன்னொரு சைடும் அதே மாதிரி எடுத்துக்கணும். அந்த சென்டர் பாயிண்ட் தான் நம்மளோட காமன் பாயிண்ட்டு. அதில் நீங்கள் கரெக்டாக இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இனிஷியலாக போடும்போது டாட்ஸ் வச்சே போட்டு பழகுங்க. அப்போ உங்களுக்கு நேராக வரும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு மெத்தட். நீங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த லூப் கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதான். அடுத்ததாக இன்னொரு மெத்தட் பார்க்குறதுக்கு நீங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. நார்மலான ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, செயின் போட்டுட்டு இப்போ நம்ம லேசி டெய்ஸி போடல, கவனமாக பாருங்கள். வெறும் செயின் மட்டும் போட்டு நீங்கள் போட்டிருக்க அந்த செயினுக்குள்ளேயே இன்செர்ட் பண்ணி மேலே டாப்பில் லெஃப்ட் சைடில் ஒரு லூப் போட்டு லேசி டெய்ஸி ஸ்டிச்சாக போடுறீங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு செயின் மட்டும்தான் போட்டிருக்கோம், லேசி டெய்ஸி போடல. இப்போ தான் லேசி டெய்ஸி போடுறோம். அதே மாதிரி திரும்ப சென்டரில் கொண்டு வந்து ஸ்டார்டிங் போட்ட அந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளேயே ரைட் சைடு விட்டு இன்னொரு லேசி டெய்ஸிஸ் போடுறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தடில் வந்து 3மே லேசி டெய்ஸியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. ஒரு சென்டரில் வர அந்த ஸ்டிச் வந்து செயின் ஸ்டிச்சு, மற்ற 2மே வந்து லேசி டெய்ஸி. லூப்பாக இல்லாமல் தனியாக போடுறதுக்காக இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.